லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. சென்னையிலிருந்து வெளியூர் செல்ல மொத்தமாக 4000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்று வருகின்றனர். 4000 பேருந்துகளுக்கு மேல இயக்கப்பட இருக்கு. எந்தெந்த ஊர்களுக்கு இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு? மொத்தமாக 3 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை போக்குவரத்துறை எடுத்து வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சென்னையிலிருந்து 4,45,000 பேர் சென்னையிலிருந்து வெளியூர் சொந்த மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் சென்றிருக்கிறார்கள். கடைசி நாளான இன்று சென்னையிலிருந்து 6 மையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்த எஸ்இடிசி பேருந்துகள் இயக்குவதற்கும், அதேபோன்று வட மாவட்டங்களுக்கு பூந்தமல்லி மற்றும் தாம்பரம், கே நகரில் புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் போகக்கூடிய பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 4004 பேருந்துகள், வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் 4004 பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்று பொதுமக்கள் அதிக அளவுக்கு, அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்று காலையிலிருந்து சொந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய வருகை காலையிலிருந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையும், மதுரை மண்டலத்திற்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சில இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயல்பாக கிடைத்தாலும் ஒரு சில இடத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர் பகுதிக்கு செல்வதற்கு பயணிகள் காத்திருந்து செல்லக்கூடிய சூழல் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெரம்பலூர் பகுதிக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் 1.5 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்று பயணிகளும் தெரிவிக்கிறாங்க. இப்ப சென்னையிலிருந்து பெரம்பலூர் பகுதிக்கு செல்ல இருக்கக்கூடிய தங்கராஜ் இருக்கிற அவரோட கேட்போம். சார், நீங்க இப்போ என்ன கேட்டு எப்போ பஸ் போகும்னு சொல்லிருக்காங்க, எவ்வளவு நேரம் நீங்க காத்திருக்கீங்க? வந்துகிட்டு இருக்குது, வந்த உடனே அனுப்பி விடுறோம் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்க 1.5 மணி நேரமா நிக்கிறோம் இங்க. நான் கொடுங்கூர்ல இருந்து வந்திருக்கிறேன். நான் பெரம்பலூர் போகணும். பஸ் வரும், வந்த உடனே ஏறிக்கிங்கன்றாங்க. ஆனா வந்துச்சுன்னா திருச்சி பஸ் மட்டும் தான் ஏத்துறாங்க. திருச்சி டிக்கெட் மட்டும் தான் ஏத்துறாங்க. மீதி லோக்கல் டிக்கெட் யாரும் ஏத்துறது இல்ல. பஸ் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, பஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேருந்து எப்போ போகணும்னு சொல்லிருக்காங்க. பஸ் இப்ப வந்திருக்குது, நீங்க ஏறிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ல ஏறிருக்கு. அதாவது முன்பதிவு செய்வதற்கு 11 சிறப்பு முன்பதிவு மையங்கள் இருக்கிறது. முன்பதிவு செய்தவர்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் முன்பதிவு செய்யாமல் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு தான் அவர்களுக்கான நெருக்கடியும் சிக்கலும் இருக்கிறது. குறிப்பாக நம்ம இப்ப பேசும்போது கூட திருச்சி, பெரம்பலூர்லாம் செல்ல வேண்டும் என்றால் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கெல்லாம் போக்குவரத்துறை அதிகாரிகள் கூடுதலாக கண்காணிப்பு செய்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் சற்றே அதிகமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. எனவே இந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று சேலம் மண்டலம், தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு கூடுதலாக கண்காணிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடைசி நாளான இன்று பொதுமக்கள் அதிக அளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை போக்குவரத்துறை அதிகாரிகள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிகாரிகளை பொறுத்தவரை கடைசி நாள் இன்று என்பதால் பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையும் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளுக்கு இல்லாத வகையில் கடந்த 2 நாட்களில் 4,45,000 பேர் வெளியில் பயணம் செய்திருப்பதாகவும், தேவையான அளவுக்கு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக கவனித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அருணா, ராஜ்குமார், நீங்க சொல்வது போல சென்னையிலிருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்காங்க. முன்பதிவு செஞ்சவங்களுக்கு இது மிகவும் எளிதாக உள்ளது. முன்பதிவு செய்யாதவர்களுக்கு காத்திருந்து செல்ல வேண்டிய நிலைதான் உள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.